السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ليستأذنكم الذين ملكت أيمانكم والذين لم يبلغوا الحلم منكم 3 مرات من قبل صلاة الفجر وحين تضعون ثيابكم من الظهيرة ومن بعد صلاة العشاء. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إذا استأذن أحدكم 3 فلم يؤذن له فليرجع. كما قال عليه الصلاة والتسليم. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்தருளும் அல்லாஹ் அவனுக்கே கோடான கோடி புகழ். சத்தியத்துவ சன்மார்க்க போதகர், பிரபஞ்சத்தின் பேரொளி, உலகத்தின் தலைவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரின் அடிச்சோடுகளை அடிபற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இந்த அவையிலே குழுமி இருக்கிற, ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய பார்வைகள் 3 என்ற எண்ணிற்கு ஒரு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. ஏன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட 3 என்பதற்கு ஒரு முக்கியத்துவம் நாம் தருகிறோம். எது சொன்னாலும் 3 தடவை சொல்வது, எது செய்தாலும் 3 தடவை செய்வது, அனுமதி கோரினால் 3 தடவை அனுமதி கோருவது, இப்படி 3 என்ற எண்ணிற்கு நம்முடைய பழக்கத்திலும் அதற்கு ஒரு முன்னுரிமை தரப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இஸ்லாமிய பார்வையில் 3 என்பதற்கு ஒரு தனி சிறப்பும் முக்கியத்துவமும் தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பரீட்சையிலே வெற்றி பெறுபவர்களுக்கு மதிப்பெண்களை 3ஆக நாம் பிரிக்கிறோம். முதல் மதிப்பெண், 2ஆம் மதிப்பெண், 3ஆம் மதிப்பெண். அதே போல போட்டிகளின் போதும் முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு என்று பரிசுகளை 3ஆக பிரிக்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 3 கலந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, இஸ்லாத்திலும் இஸ்லாமிய பார்வையிலும் இந்த 3 என்பதற்கு பல இடங்களில் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அதற்கான ஒரு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் எங்கெல்லாம் அல்லாஹ் 3ஐ முக்கியத்துவப்படுத்தி சொல்லியிருக்கிறார், ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3ற்கு எங்கெல்லாம் அதற்கு ஒரு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்திகளை இந்த ஜும்ஆவுடைய உரையிலே நாம் பார்க்கலாம். அல்லாஹ்விடத்திலே இந்த 3ற்கு ஒரு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுவான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லியஸ்தஅதின்குமுல்லதீன மலகத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யப்லுகுல் ஹுலும மின்கும். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்கள் வணக்கரம் யாரை சொந்தமாக்கி கொண்டதோ அப்படிப்பட்ட அடிமைகள். இன்னைக்கு அடிமைத்துவ வாழ்க்கை இல்லை, அன்னைக்கு அடிமைகள் இருந்தார்கள். அந்த அடிமைகள், அதே போல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்கள், வயதுக்கு வராத சிறுவர்கள், ஏஜ் அட்டன் பண்ணாதவங்க, இவர்கள் உங்கள் வீட்டில் இருப்பதால் எந்த தவறும் இல்லை, அல்லது உங்கள் வீட்டிற்கு வருவதால் எந்த தவறும் இல்லை. அவர்கள் அனுமதி கேட்காமலும் வருவார்கள். ரூமுக்கு வரலாம், அத்தம்மா ரூமுக்கு வரலாம் பிள்ளைகள்.
அல்லாஹ் சொல்றானேங்க, அவர்கள் உங்கள் வீட்டிற்கு வருகிற போதோ அல்லது உங்கள் அறைக்கு வருகிற போதோ 3 தடவை அனுமதி பெற்று வரட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். சலாச மர்ராத், 3 தடவை அனுமதி பெற்று அவர்கள் வரட்டும். 3 தடவை என்றால் என்ன? 3 நேரங்கள் என்று பொருள். 3 நேரத்திலே அவர்கள் உங்களை பார்ப்பதற்காக வர வேண்டும் என்றால் அனுமதி பெற்று வரட்டும், அனுமதி பெறாம வரணும். அது 3 நேரங்கள் என்ன? முதல் நேரம் மின் கபில் ஸலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்துக்கு முன்பாக, அதிகாலை நேரத்திற்கு முன்பாக. காரணம் என்ன? அவர்கள் உறக்கத்தில் இருப்பார்கள், டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அல்லது ஏதோ ஒரு நிலையில் இருப்பாங்க. அப்படி இருக்கிற போது அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் அனுமதி பெற்று வரட்டும். இது முதல் நேரம். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், வஹீன ததஊன தியாபக்கும் மின வஹீரதி, நண்பகல் நேரம், துஹாவுடைய நேரம், கைலுலாவுடைய தூக்கம் தூங்குறோம் இல்லையா, அந்த நேரத்தில் வீட்டில பெண்கள் மேலதிகமான ஆடைகளை கலைந்த நிலையிலே கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் உங்களை சந்திக்க வந்தால் நீங்க உங்களிடத்தில் அனுமதி பெற்று வரட்டும், அனுமதி பெறாமல் வர வேண்டாம். மூன்றாவது அல்லாஹ் சொல்றான், வமின் பஅதி ஸலாத்தில் இஷா, இஷா தொழுகைக்கு பிறகு, இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு வந்தா அனுமதி பெற்று வரட்டும். காரணம் என்ன? அது தூங்க செல்கிற நேரம். இப்படி அல்லாஹ் 3 தடவை அனுமதி பெற்று வரட்டும் என்று அல்லாஹ் 3ஐ இங்கு முன்னிலைப்படுத்தி சொல்கிறார். பெருமக்களே, குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கு, சூரத்து மரியம். அந்த மரியமுடைய அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அல்லாஹ் பேசுகிற போதே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் பேசுறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல ரகசியமான முறையில பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? யா அல்லாஹ், என்னுடைய நரம்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது, என்னுடைய முடிகள் எல்லாம் நிறைத்து விட்டது, நான் வயோதிகனாகி விட்டேன், என்னுடைய மனைவியோ மலடியாகி விட்டாள், எங்களுக்கு இதுவரைக்கும் குழந்தை இல்லை, இதுக்கு பிறகு குழந்தை இல்லாம போனா இதே நிலையில நாங்க மூத்தா போயிட்டா சந்ததியற்றவர்களா ஆயிடும். அதனால எங்களுக்கு உன்னுடைய அருளால் ஒரு குழந்தையை ஏற்படுத்தி கொடு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் சொன்னா, இன்னா நுபஷ்ஷிருக்கு பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா, யஹ்யா என்ற பெயர் சூட்டப்பட்ட ஒரு குழந்தையை உமக்கு நாம் தருவோம் என்று ஜக்கரியா நபியிடத்தில் அல்லாஹ் சொன்னான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அண்ணா யகூனிலி குலாம், எனக்கு தான் வயசாகி போச்சு, என் மனைவியும் குழந்தை பெற்றெடுக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு, காலம் கடந்து போச்சு, வயோதிக நிலை, இந்த நேரத்தில் எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அல்லாஹ் சொன்னா, கால கதாலிக், விஷயம் அவ்வாறு தான், குழந்தை பிறக்கணும் பிறக்கும். ஏன் பிறக்கும், எப்படி பிறக்கும்னா கேள்வி கேட்க கூடாது, குழந்தை பிறக்கணும் பிறக்கும். அல்லாஹ் ஒரு காரணத்தோடு சொன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்களா, இதுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்களா? இல்ல, இல்லாமையிலிருந்து உங்களை நான் உருவாக்கி இருக்கிற போது உங்களிலிருந்து ஒரு சிசுவை உருவாக்குவதற்கு எனக்கு சக்தி கிடையாதா? நான் எல்லாவற்றின் மீது ஆற்றல் படைத்தவன். அதனால நீங்க எப்படி உருவாக்குவேன், எப்படி உருவாகும் அப்படின்ற கேள்வியெல்லாம் நீங்க கேட்காதீங்க. உருவாக்கணும், உருவாகும். குழந்தை தருவனா தருவ, நிச்சயமாக அது என்னுடைய சக்திக்கு உட்பட்டது, என்னுடைய ஆற்றலுக்கு உட்பட்டது என்று அல்லாஹ் சொன்னான். அப்ப அந்த நேரத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, கால ரப்பி ஜஅல்னி ஆயா, சரி எங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டேன், அந்த குழந்தை பிறப்பதற்கான அடையாளம் ஏதாவது இருக்கா, அடையாளம் ஏதாவது இருக்கா? ஏன்னா இத்தனை வருட காலம் கடந்து போச்சு, குழந்தை பிறக்கிறதுனா என்னடே தெரியாது, இப்ப குழந்தை புதுசா பிறக்க போகுது, இதற்கான ஏதாவது அடையாளம் இருக்கா? அல்லாஹ்ட்ட கேட்கும், அல்லாஹ் சொன்னா இருக்கு. கால ஆயத்துக்க அல்லாஹ் துக்கல்லி மன்னாச சலாச லயாலின் செவியா, அதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க 3 நாட்கள் மக்கள்கிட்ட பேசவே மாட்டீங்கன்னு அல்லாஹ் 5 நாள் பேச மாட்டீங்கன்னு சொல்லல, 10 நாள் பேச மாட்டீங்கன்னு சொல்லல, 1 நாள் பேச மாட்டீங்கன்னு சொல்லல, 3 நாட்கள் பேச மாட்டீர்கள் என்று 3 நாட்களை குறிப்பிட்டு அல்லாஹ் சொன்னான். இப்ப இந்த இடத்துல பாருங்க, அல்லாஹ்விடத்துல முன்னாடி சொன்ன அந்த வசனத்திலும் இப்போது சொல்லக்கூடிய அந்த வசனத்திலும் அல்லாஹ் 3ஐ முன்னிலைப்படுத்தி சொல்லியிருக்கிறான். அப்படியானால் அல்லாஹ்விடத்திலே 3ற்கு ஒரு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதை நாம் விளக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கிற சமயத்துல ஹிரா குகையில உட்கார்ந்து இருக்கிறாங்க.
அல்லாஹ் வணங்கிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ் துதிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய நெஞ்சோடு அவர்களை அணைக்கிறார்கள். தன்னுடைய நெஞ்சோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சை அணைக்கிறார்கள். அப்போதுதான் ஆரம்பமா அவர்கள் உள்ளத்தில் இருந்த அந்த பேரொலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திற்கு பாயும். ஆரம்ப கட்டம் அதான் நபுவத்தினுடைய பேரொலி. ஆரம்ப கட்டமா பாயுது. நெஞ்சோடு அணைத்ததற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அணை அணைச்சாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மூச்சு திணறி போயிட்டேன். அந்த மாதிரி என்ன ஒரு இருக்குனாங்க. இருக்கிட்டு சொன்னாங்க, இக்ரா, ஓதுங்க. நான் சொன்னேன், மா நபிக்காரி, நான் ஓத தெரிந்தவன் இல்லை, எனக்கு ஓத தெரியாது, எனவே ஓத சொல்றீங்க. திரும்பவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது முறை கட்டி அணைத்தார்கள். திரும்பவும் ஓதுவீராக என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா நபிக்காரி, நான் ஓத தெரிந்தவன் இல்லை. மூன்றாவது முறை கட்டி அணைத்து விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உம்முடைய இரட்சகனின் பேரால் நீ ஓதுவீராக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல, அப்பதான் ஓத ஆரம்பிச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல கூட பாருங்க, 3 தடவை தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வை கட்டி அணைத்திருக்கிறார்கள். 4வது தடவை கட்டி அணைக்கல, 5வது தடவை கட்டி அணைக்கல, 3ஓடு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்? பெருமக்கள் விளக்கம் சொல்வார்கள், முதல் தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரை கட்டி அணைக்கிற சமயத்துல அல்லாஹ்வுடைய அருள் வளம் என்ற அந்த பேரொலி, நுபுவத்தின் ஒலி 3இல் ஒரு பகுதி அப்பதான் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கும். முதல் தடவை கட்டி பிடிக்கும்போது. இரண்டாவது முறை கட்டி அணைக்கிற போது 3இல் 2 பகுதி கிடைக்குது. 3வது முறை கட்டி அணைத்த போது நுபுவத்தினுடைய 3 பகுதியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. 3 பகுதியும் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப 4வது பகுதி கட்டிப்பிடிக்க தேவையில்லை, முழுமை பெற்று விட்டது. இப்ப இந்த இடத்துல கூட பாருங்க, 3 தடவை அணைத்ததால் நபித்துவத்தின் பேரொலி பெருமானாருக்கு கிடைத்திருக்கிறது என்று செய்திகள் சொல்வார்கள். பெருமக்களே, அதே போல ஒருவரை நாம் எச்சரிக்கை செய்கிற போது 3 முறை எச்சரிக்கை செய்யணும். இது குர்ஆன் சொல்லி தருகிற செய்தி. அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொல்லுவான், நீங்க நம்முடைய அடியார் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் கல்வி கற்றுக்கிட்டு வாங்க, இன்னும் தெரிய வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமிடம் வருவார்கள். வந்து கேட்பாங்க, நான் உங்களோடு சேர்ந்துக்கலாமா, உங்கள்கிட்ட நான் கல்வி பயின்றுக்கலாமா, உங்களுக்கு தெரிந்த செய்திகளை எனக்கு நீங்க சொல்லித்தாங்க, நான் கேட்டுக்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றேன். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதுக்கெல்லாம் உனக்கு சக்தி கிடையாதுப்பா, அதுக்கெல்லாம் உனக்கு சக்தி இல்லை, அதற்கான பொறுமையும் உனக்கு இல்லை. இல்ல நான் பொறுமையா இருப்பேன், இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையா இருப்பேன். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப சொன்னாங்க, என் கூட வந்தா என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், ஆச்சரியப்படுற மாதிரி திகைக்கிற மாதிரி என்ன செய்தி வேண்டுமானாலும் நடக்கலாம், எதற்கும் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க கூடாது, அப்படி இருந்தா வாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி அல்ஹம்துலில்லாஹ், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கட்டுப்படுறேன், என்னிடத்திலிருந்து எந்த ஒரு மறுப்பும் நீங்கள் பார்க்க முடியாது என்று சொல்லி இருவரும் செல்லுகிறார்கள். ஆரம்பமா எங்க போறாங்க? ஒரு கப்பல்ல பயணிக்கிறாங்க. கப்பல் நடுக்கடலுக்கு செல்கிறது. கப்பல் நடுக்கடலுக்கு வந்த உடனேயும் திடீர்னு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க? கப்பல்ல ஒரு ஓட்ட போடுறாங்க. திடீர்னு ஓட்ட போடுறாங்க. அதை பார்த்த உடனே எங்களுக்கு சரியான கோவம், மூசா நபிக்கு சரியான கோவம். என்ன ஒரு காரியம் பண்ணிட்டீங்க? கப்பல்ல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு பிடிக்கலையா உங்களுக்கு? எல்லாரையும் சாகடிக்க பாக்குறீங்களா அப்படின்னு பொறுமை இழந்து வார்த்தை விட்டாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் முன்னாடி சொன்னா இல்லையா, என்ன நடந்தாலும் வாய் திறக்கடாதுன்னு சொன்னா இல்லையா, இப்ப வாய் திறந்துட்டீங்க பார்த்தீங்களா, பொறுமை இழந்துட்டீங்க பார்த்தீங்களா, மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல நான் பேசாம இருக்கிறேன், இதுக்கு பிறகு நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். சரி, அதுக்கு பிறகு பயணம் தொடர்கிறது. கப்பலை விட்டு கரைக்கு இறங்குறாங்க. கரையில நடந்து போறாங்க. போகிற வழியில ஒரு சிறுவன் தென்படுகிறான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிறுவனை பிடித்தார்கள், கழுத்தை முறித்தார்கள், கொலை பண்ணிட்டாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிட்டாங்க?
அந்த சிறுவனுடைய கழுத்தை திருவி கொலை பண்ணிட்டாங்க. உடனே திகைச்சு போயிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு காரியம் பண்ணிட்டீங்க, பாவமறியாத உயிரை கொலை பண்ணிட்டீங்களே, அவன் என்ன பாவம் அடிச்சான்? ஆரம்பத்தில் சொன்னா இல்லையா, என்ன நடந்தாலும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு. இது 2வது வாணி, 2வது எச்சரிக்கை. 3வது கூட கேள்வி கேட்டீங்க, அவ்வளவுதான், உங்களுக்கு எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு போச்சுட்டேன். சரி நான் எதுவும் கேட்க மாட்டேன். 3வது முறை வேற ஊருக்கு போறாங்க, நடந்தே போறாங்க. சரியான பசி, மூசா நபிக்கும் ஹிதர் அலிக்கும் சரியான பசி. போய் அந்த மக்கள்கிட்ட, ஊரார்கள்ட்ட போய் கேட்குறாங்க, சரியான பசியா இருக்கு, உணவு இருந்தா கொடுங்க. யாருமே சாப்பாடு தர மாட்டேன்ட்டாங்க. நாங்க யாருமே சாப்பாடுலாம் தர மாட்டோம், போயிட்டு வாங்கன்ட்டாங்க. என்ன செய்யறாங்க, என்ன செய்யறது, பசியோடு நடந்து போகிறார்கள். ஊரினுடைய எல்லை செல்கிறார்கள். ஊரினுடைய எல்லைக்கு போறாங்க. ஊரினுடைய எல்லையில ஒரு வீட்டினுடைய சுவர் சாய்ந்தபடி இருக்கு. எந்த நேரத்தில் கீழே விழுன்னு சொல்ல முடியாது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, உடனே அதை தன் கரத்தால் உயர்த்தி நிற்பாட்டி அதை சரி செய்யறாங்க. சாய்ந்து இருக்கும் இல்ல, கீழே விழுற மாதிரி இருந்துச்சு, அதை சரி செய்யறாங்க, நேராக்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சரியான கோபம். சாப்பாடு கூட தரமாட்டேன்றாங்க, அவங்களுக்கு போய் நீங்க உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க, வாங்க போலாம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ், முடிஞ்சு போச்சு, இதோட உங்களுடைய பயணம் முடிஞ்சு போச்சு என்று சொல்லி அந்த 3 செயல்களுக்கான காரணத்தை சொல்லி போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டார். இப்போ இந்த வரலாற்றின் மூலமாக பெருமக்கள் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னன்னா, ஒருத்தன் பிரச்சனைக்குரியவனா இருக்கிறான்னு சொன்னா, தப்பு செய்யறான்னு சொன்னா, எடுத்தடுப்புல கண்டிச்சிடக்கூடாது, எடுத்தடுப்புல கண்டிக்க கூடாது, தண்டிக்கிடக்கூடாது. இன்னைக்கு சில பேர் லேசான ஒரு செய்தியை பார்த்தாலே, கொஞ்சம் தப்பு செய்யற மாதிரி பார்த்தாலே, அது எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிறது தெரியல, டக்குன்னு போட்டு தடால் குடால் உடைச்சிடுறாங்க. சில பேருக்கு இருக்கக்கூடிய அவசர புத்தி. ஆனா இந்த வரலாறு சொல்லுகிற செய்தி, பெருமக்கள் இந்த வரலாற்றின் மூலமாக செய்தி சொல்றாங்க, எடுப்புல ஒருவனை கோத்துடக்கூடாது. ஒருத்தர் தப்பு செய்யறானா, ஒருத்தர் பிரச்சனைக்குரியவனா இருக்கிறானா, தப்பு பண்றானா, அவனை முதல்ல 3 தடவை கண்டிக்கணும், 3 தடவை எச்சரிக்கை பண்ணணும். முதல் தடவை எச்சரிக்கை பண்ணணும், 2வது தடவை, 3வது தடவை எச்சரிக்கை செய்தும் அவன் கேட்கலன்னு சொன்னாதான் அடுத்த ஆக்ஷன்ல இறங்கணும். அது வரைக்கும் எடுத்தெடுப்புல உடனே பிரச்சனையை உடைச்சிடக்கூடாது என்ற செய்தியை இந்த இடத்துல சொல்றாங்க. இப்போ 3 தடவை எச்சரிக்கை செய்வதாக இருந்தாலும் 3 தடவை எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதை இந்த வரலாறு சொல்லுகிற செய்தி. ஒரு தப்பை திருத்துவதாக இருந்தாலும் கூட பெருமானார் சொல்றாங்க, 3 வழிமுறை தான் இருக்கு, 3 வழிதான் இருக்கு. 3ஐ கடந்து 4வது ஒரு வழி இல்லைன்ட்டார். மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதிஹி. உங்களை யாராவது ஒருவர் தப்பு செய்யறத பார்த்தா கையால் தடுக்க முடிந்தால் தடுங்க. நம்மளுக்கு அதிகாரம் இருக்கு, சின்ன பையனா இருக்கிறான் என்று சொன்னால் அவன் அடித்து திருத்த முடிந்தால் திருத்துங்க. கையில சிகரெட் வச்சிருக்கிறான், பீடி வச்சு குடிச்சிட்டு இருக்கிறான், அல்லது மதுபாட்டில் வச்சிருக்கிறான்னா, உங்களுக்கு தைரியம் இருந்தால், சக்தி இருந்தால், அதற்கான அதிகாரம் இருந்தால், அது கையை வாங்கி போட்டு உடையுங்க. எப்ப இது மாதிரி செய்யக்கூடாது, ஹராமான செயல் என்று சொல்லுங்க. உங்கள் கையால் தடுக்க முடிகிற அதிகாரம் இருந்தால் கையால் தடுங்க. இது முதல் வழிமுறை. பெருமானார் அப்படி உங்களுக்கு முடியாவிட்டால், ஃபைல்லம் எஸ்ததியம், கையால தடுக்க முடியாது, அவர் பெரிய ஆளு அல்லது ஆஜானு பாகுவா இருக்கிறாரு, நாம சக்தியற்றவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஃபபிலிசானிஹி, வாயால சொல்லுங்க, நளினமான வார்த்தையை கொண்டு அவர் என்ன செய்யுங்க, அவருடைய தப்பு நீங்க திருத்துங்க. ஃபகூலஹு கௌலன் லய்யினா, ஃபிரௌனிடத்துல மூசா நபியே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புவதும் கூட அவன் கொடுங்கோலன் தான். நீ கடுகடுத்த வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள், நளின வார்த்தையை பேசுங்க. நளின வார்த்தை அவனுடைய உள்ளத்தை தட்டும், கல்லும் கூட கரையும், கல்லான உள்ளம் கூட கரையும் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா மூசா நபி ஃபிரௌனிடத்தில் அனுப்புகிற போது சொல்ல அனுப்பினான். அப்படி உங்களால் கையால தடுப்பதற்கு சக்தி இல்லைன்னு சொன்னா, நாவினால் சொல்லி அவனுக்கு உபதேசம் பண்ணுங்க, நளின வார்த்தையோடு அவனுடைய தப்பை அதை கிளியர் பண்ணுங்க. பெருமானார் இது 2வது வழி. 3வது ஒரு வழிமுறை சொன்னாங்க, ஃபைல்லம் யஸ்ததி, நாவினால் சொல்லியும் அவன் கேட்காவிட்டால், ஃபபிகல்பிஹி, மனதால் அவனை வெறுத்து விடுங்கள். கையால தடுத்து பார்த்தோம் தடுக்கல, நாவால தடுத்து பார்த்தோம் அவன் தடுக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா, உள்ளத்தால் அவனை வெறுத்துடுங்க. வெறுக்கிறதுனா என்ன அர்த்தம், முழுசா வெறுக்கிறது அல்ல, அவனுடைய அந்த செயல் போகும்.
அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட செயல் தவறு போகணும். அந்த தவறு போற வரைக்கும் பேசாம இருக்கணும், வெறுத்து இருக்கணும். நாம இந்த மாதிரி தப்பு செய்யறதுனாலதான் எங்க அத்தா பேச மாட்டேன்றாரு, எங்க அம்மா பேச மாட்டேன்றாங்க, சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்வான், அந்த தப்பை உணர்ந்து அந்த தவறிலிருந்து தன்னை அவன் தற்காத்துக் கொள்வான். அதுதான் உள்ளத்தை விட்டும் வெறுக்கிறதுனா அதான் அர்த்தம். ஃபுல்லா வெறுக்கிறதுன்னு அல்ல, அந்த பாவகரமான செயல் போற வரைக்கும் வெறுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 வழிமுறைகள் தான் இருக்கிறது, 4வது ஒரு வழிமுறை இல்லைட்டாங்க. இதுவே பலவீனமான ஈமான், இதுவே பலவீனமான ஈமான். அப்ப தப்ப திருத்துறது கூட 3 வழிமுறை தான் பெருமானார் சொன்னார்கள், 4வது 5வது வழிமுறை இல்லை என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒருத்தங்கிட்ட நம்ம கோபமா இருக்கிறோம் அல்லது வெறுத்து இருக்கிறோம், பேசாம இருக்கிறோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 3 நாளைக்கு மேல பேசாம இருக்காதீங்க. அங்க 3 ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறார். 3 நாளைக்கு மேல பேசாம இருக்காதீங்க. 3 நாளைக்கு மேல ஒரு மனிதன் தன் சகோதரனிடத்திலே பேசாமல் வெறுத்து ஒதுங்கி இருப்பது ஹலால் இல்லைன்றார். அனுமதியே கிடையாது, நபி வழியின் பிரகாரம் அனுமதியே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னா லா யஹில்லு முஸ்லிமின் ஐயஹுஜிர அஹாஹு ஃபௌக ஸலாஸதி அய்யாமின். 3 நாளைக்கு மேல தன் சகோதரனோடு அவர் வெறுப்புணர்வு கொள்வது, வெறுத்து பேசாமல் இருப்பதற்கு எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அனுமதி இல்லை. இந்த இடத்துல பெருமானார் கோமா இருக்கிறீங்க, வெறுத்து இருக்கிறீங்க, சண்டை சச்சரவுகள் இருக்கும், நீங்க மாச கணக்குல அவர் மேல நீங்க வெறுப்பு வச்சிருக்கலாம், வருட கணக்கில் வெறுப்பு வச்சிருக்கலாம், நீங்க பேசாம இருக்கலாம், அதற்கான காரணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் என்ன காரணங்கள் இருந்தாலும் 3 நாளோடு ஸ்டாப் பண்ணிடும். அவர் மேல இருக்கிற கோபம் 3 நாளோடு ஸ்டாப் ஆயிடணும். அதுக்கு பிறகு நீங்க அவரோடு நீங்க உறவு கொண்டாடணும், அவரோடு நீங்க நட்புறாடணும், அவர்கிட்ட நீங்க பேச ஆரம்பிச்சிடணும். என்ன பகையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்னத்தை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போகிறோம், எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போக மாட்டோம் நல்ல அமல்களை தவிர. இப்படி இருக்கிற போது பெருமானார் சொன்னாங்க, நீங்க 3 நாளைக்கு மேல நீங்கள் உங்கள் சகோதரனை வெறுக்க வேண்டாம் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3ற்கு ஒரு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல நம்ம ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறோம், காலிங் பெல் அடிக்கிறோம் அல்லது சலாம் சொல்றோம், அனுமதி கேட்கிறோம். பெருமானார் சொல்றாங்க 3 தடவைக்கு மேல அனுமதி கேட்க வேண்டாம். குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி, உங்க வீடு அல்லாத பிறருடைய வீட்டிற்கு நீங்கள் போனா நீங்க என்ன செய்யணும், அனுமதி கேட்காம போகாதீங்க, அனுமதி கேட்டு போங்கன்ட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். உங்க வீடு அல்லாத வேற வீட்டுக்கு போனா அனுமதி இல்லாம உள்ள போகாதீங்க, அனுமதி கிடைத்தால் போங்க, அனுமதி கிடைக்காவிட்டால் நீங்கள் திரும்பி விடுவதுதான் உங்கள் உள்ளத்திற்கான பரிசுத்தம் என்று அல்லாஹ் சொன்னான். சரி, அனுமதி கேட்கறதுனா எத்தனை தூரம் அனுமதி கேட்கறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா இஸ்தஅதன அஹதுக்கும் ஸலாஸன், உங்கள ஒருத்தர் அனுமதி கேட்கிறார், வீட்டுக்கு போய் அனுமதி கேட்கிறார், ஃபலம் யுதன் லஹு, அவருக்கு அனுமதி தரப்படலன்னா ஃபல் யர்ஜி, அவர் திரும்பிடட்டும்ன்றார். அப்ப அனுமதி கேட்கிற போது அனுமதி கேட்பதிலும் 3 தடவை தான் பெருமானாருடைய வழிமுறை, 4வது முறை இல்ல. 4வது முறை அனுமதி கேட்கக்கூடாது, போய்கிட்டே இருக்கும். சில பேர் சலாம் சொல்லுவாங்க, 3 தடவை சொல்லுவாங்க, இல்லையா அதுக்கு 4வது தடவை 5வது தடவை 10 15 தடவை சொல்லி டார்ச்சர் பண்ணுவார். சில பேர் போன் அடிச்சாங்கன்னா அல்லாஹ் அக்பர் 150 மிஸ்கால் வரும், 150 தடவை அடிப்பாங்க. என்னத்துக்கு தான் அடிக்கிறாங்க, அது ஒரு எரிச்சல். அது அதனாலதான் பெருமானார் சொன்னா 1 தடவை அடிங்க பாருங்க, 2வது தடவை அடிங்க, 3வது தடவை அடிங்க, அதுக்கு பிறகு எடுக்கலையா விட்டுருங்க, சலாம் சொல்லி பாருங்க, 3 தடவை சலாம் சொல்லி பாருங்க, வரலையா நீங்க வெளியில போயிடுங்க, அவ்வளவுதான். அது பிறகு நான் தான் வந்திருக்கிறேன், யாரும் வீட்டுல இல்லையா, கதவு அடிக்கிறது, ஜன்னல் அடிக்கிறது, ஜன்னல்ல நின்று பார்க்க நான் தான் பாய் வந்திருக்கிறேன், அதெல்லாம் அனுமதியே கிடையாது. 3 தடவைக்கு மேல அனுமதி கிடையாது என்று பெருமானார் சொல்றாங்க. கைஸ் இப்னு ஸஅத் ரலியல்லாஹுடைய வீட்டிற்கு பெருமானார் போனாங்க. இவர் ஒரு வேலை நிமித்தமாக போனாங்க. போய் சலாம் சொன்னாங்க. 1 தடவை சலாம் சொன்னாங்க, 2வது தடவை சலாம் சொன்னாங்க, 3வது தடவை சலாம் சொன்னாங்க. பதில் வர்ற மாதிரி தெரியல. ரசூலுல்லாஹ் திரும்பி போயிட்டாங்க. ஆனா கைஸ் இப்னு ஸஅத் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு ரசூலுல்லாஹ் வந்ததும் தெரியும், சலாம் சொன்னதும் தெரியும். ஆனா இவங்க மொல்லமா சலாம் பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸஅத் ரலியல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய சலாத்திற்கு சப்தமா பதில் சொல்லல, மொல்லமா பதில் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் போறதை பார்த்துட்டு வேகமா போய், யா ரசூலுல்லாஹ் நீங்க சலாம் சொன்னது எனக்கு தெரியும்,
ஆனா நான் பதில் மொல்லமா சொன்னேன். ஏன் தெரியுமா? நீ துக்குசிர அலைனா சலாம், உங்களுடைய சலாம் எங்களுக்கு அதிகமா வேண்டும், அதனாலதான் நாங்க பதில் சொல்லல. பதில் சொன்னா ஒரு தடவை நீங்க சலாம் நிற்பாட்டிடுவீங்க, பதில் சொல்லாம இருந்தா உங்கள்கிட்ட இருந்து நிறைய சலாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதனாலதான், ஏன்னா சலாம்ங்கிறது ஒரு துவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்கள் மீது பரக்கத்தும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் உண்டாகட்டும் அப்படிங்கிறது துவா. இது யாருடைய நாவின் மூலமா கிடைக்குது? பெருமானாருடைய நாவின் மூலமா கிடைக்குது. அது பெரிய பாக்கியம். அதனால நான் என்ன செஞ்சேன்? அமைதியா இருந்தனே தவிர, உங்க காதுல விழாம பதில் சொன்னனே தவிர, நான் வேணுக்குள்ள வராம இல்ல. இப்ப வாங்க என்று பெருமானாரை அழைத்து சென்றார்கள். அப்போ அனுமதி கேட்டால் 3 தடவை அனுமதி கேட்பது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாலும் 3 தடவை துஆ கேட்பாங்க. வைதா தா தா சலாசன், வைதா சால சால சலாசன். ஏதாவது கேட்டா 3 தடவை கேட்பாங்க. இஸ்திக்ஃபார் கேட்டா 3 தடவை இஸ்திக்ஃபார் கேட்பாங்க. துஆ கேட்டா 3 தடவை துஆ கேட்பாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. துஆல நம்ம ஒரு வார்த்தை ஒவ்வொரு தடவை கேட்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை 3 தடவை கேட்பார்கள். எந்த வார்த்தை நம்ம யூஸ் பண்றோமோ அந்த வார்த்தை, அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னி, ஒரு தடவை கேட்டுட்டு அடுத்த வார்த்தைக்கு போயிடுவான். ரசூலுல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சியா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னி என்று ஒவ்வொரு வார்த்தையையும் அல்லாஹ்விடத்தில் 3 தடவை கேட்பார்கள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது. எனவே இந்த 3 என்ற எண்ணிக்கை நம்முடைய பழக்க வழக்கத்திலும் மட்டுமல்லாமல் இஸ்லாமிய பார்வையிலும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இந்த 3 என்பதற்கு ஒரு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. எனவே குர்ஆன் ஹதீஸின் பிரகாரம் அதில் சொல்லப்பட்ட செய்திகளின் ஒழுக்கங்களை சட்டங்களை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரின் ஆக்கல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.